ஆ இப்ப மெசேஜ் வரதுலயே இதுவும் ரொம்ப அதிகமா வரும்னு வச்சுக்கங்களேன். நான் நல்லா படிக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் நான் ஒரு டாபிக் படிக்கிறேன். ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்னு வைங்களேன். ஒரு 10 நாள் கழிச்சோ, 15 நாள் கழிச்சோ திரும்ப அத நான் எடுத்து பார்க்கும்போது, புதுசா படிக்கிற மாரியே இருக்கு சார். அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. நான் என்னதான் பண்றது? படிக்கிறேன் மறந்து மறந்து போயிடுது அப்படின்லாம் கேட்பாங்க. மெசேஜ்ல, டிஎம்ல. ஸோ படிக்கிறது மறக்காம இருக்காது. வாய்ப்பில்ல அதுக்கு. ஸோ ஓரளவுக்காவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதான் ஒரு படத்திலேயே சொல்லுவாங்க, "மறதி ஒரு தேசிய வியாதி" அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பான ஒரு இதுதான். எனக்குமே அது இருக்குதான். யாருமே அதுக்கு விதிவிலக்குன்றதே கிடையாது. ஒரு சிலதுக்கு நீங்க ஷார்ட் கட்ஸ் வச்சு வேணா படிக்கலாம். ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வந்து குரோனாலஜிக்கலா இருக்கனால இயர், டேட்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஈவென்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப அந்த ஸ்கூல் புக் பின்னாடியே பார்த்தீங்கன்னா, அவனே குரோனாலஜிக்கலா ஒரு டேட் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து குடுத்திருப்பான். ஸோ ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு வச்சுக்கலாம். பாலிட்டியும் வந்து ஆர்டிகல்ஸும், பார்ட்ஸும் வந்து YouTubeல நெறைய வீடியோஸ் வந்து இருக்கு. ஷார்ட் கட் வீடியோஸ்லாம். அத பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாரி தான் இங்கிலீஷ்க்கும் வந்து இருக்கு. பிளஸ் தமிழுக்குமே வந்து இருக்கு. ஷார்ட் கட்ஸ் கொஞ்சம் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாத்தையும் படிக்கணும். படிச்ச பிறகு தான் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ண முடியும். அந்த ஹார்ட் ஒர்க் இல்லாம அந்த ஸ்மார்ட் ஒர்க் வராது. ஹார்ட் ஒர்க்ன்றது ஃபுல்லா படிக்கிறது. ஸ்மார்ட் ஒர்க்ன்றது ஷார்ட் கட் வச்சு படிக்கிறது. ஸோ அது கஷ்டம் தான். அதே மாரி எல்லா சிலபஸ்லயும் வந்து எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து ஷார்ட் கட்ஸ் வைக்க முடியுமானா முடியாது. ஒரு சில சிலபஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் அது வைக்க முடியும். அதுவுமே வந்து ரொம்ப லாஜிக்கலா இருந்தா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்ல நம்மளோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு சிலரோட பேரு, ஒரு சில நமக்கு வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்ஸ் மூலியமா அதனால கனெக்ட் பண்ணி வேணா நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்துல தனிப்பட்ட முறையில மாறும். ஷார்ட் கட்ஸ் வச்சு படிச்சா ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகே.